சசிகலாவை விரட்டி அடித்த அதிமுகவினர் மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தற்போது சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே அதிமுகவிற்கு எதிராக, அதாவது எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது இந்த பதவியில் இருந்து கீழே இறக்க வேண்டும், அதிமுகவில் இருந்தே ஓரம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் ஆகட்டும், அதே போல சசிகலா அம்மையாராகட்டும் அடுத்தடுத்து வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிடிவி தினகரன் அப்படின்னு சொன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்து 2026 பாஜகவுடன் கூட்டணி அப்படி நிலைப்பாட்டுக்கு போயிட்டார். இருந்த போதிலுமே இந்த இரண்டு நபர்களுமே எந்த விதமான ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல. அதாவது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கல, சசிகலா அம்மையாரும் தனி கட்சி ஆரம்பிக்கல. இன்று வரைக்குமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் 2026 வரைக்கும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களுடைய இரண்டு பேருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது எண்ணமாக இருக்கு. ஏன்னா ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு என்பது கிடைக்கும் அப்படின்னு கூட. இப்ப அதிமுகவை விட்டு வெளியே போன ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி சசிகலா அவர்களுக்கும் சரி ஆதரவுகள் என்பது நிறைய இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அவங்க இருவருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவை நான் ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க சசிகலா. முதலாக பாத்தீங்க அப்படின்னா தென்காசி அப்படியே இங்கிட்டு குற்றாலம் இங்கிட்டலாம் வந்து முடிச்சுட்டு தற்போது எந்த ஊருக்கு போவது அப்படின்னு தெரியாமல், எங்கேயுமே போகாமல் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கூட தெரியாமல் தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சசிகலாவுடைய தொண்டர்களுக்கே தெரியவில்லையாம் சசிகலா அம்மையார் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் போகக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக வரவேற்பு என்பது மிக பிரபலமாக இருக்கும். அதே போல அதிமுக தொண்டர்களும் நம்மளுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். அதை வைத்து அதிமுகவை இரண்டாக பிரித்து விடுவோம், அதாவது எடப்பாடி பழனிசாமியை தனியாக ஒதுக்கி விடுவோம், நம்மளுக்கு என்ன ஆதரவுகளை அதிகரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் சசிகலா அம்மையார் எண்ணிக்கொண்டு சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாங்க. தென்காசியிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்பது இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற ஊர்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாருடைய ஆதரவுகள் என்பது குறைந்து கொண்டேதான் போகிறது. அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க சசிகலா அம்மையார். அதுதாங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்காலிகமாக சுற்றுப்பயணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாராம் சசிகலா அம்மையார். அதிமுக தொண்டர்கள் சசிகலாவிற்கு ஆதரவுகள் கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த வேளையிலே சசிகலாவை விரட்டித்தான் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.